என்றும் மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்றும் மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 யாவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று எக்கடலும் உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் என்றும் பாடுவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரவே பாடுவோம் சிங்கத்தின் கெபியிலும் சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தில் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் என்றும் மேன்மை பாடுவே. உங்க நாமம் என்றும் மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம். என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே
அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே நான் இன்னும் கிட்டி சேரணும் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே நான் இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே என் கைவிடாத தூயவரே சொல்லுமா கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே என் கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 நல்லவரே இயேசு இவளிலும் மனதாரும் மனதாரம் உயர்த்தி மனதாரம் போற்றி எங்க வாயிலில் வந்த ஒவ்வொரு துதியும் புகழ்ச்சியும் மனதார ஏற்றுக்கொண்டீங்களா உமக்கு நன்றி சுகந்த வாசனாக ஏற்றுக்கொண்டீங்களா உமக்கு நன்றி இப்படி வார்த்தையை கேட்க போகிறோம் இப்படி வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க எங்களை மாற்றும் ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்க செவி கொடுக்க எங்கள் கண்கள் திறந்திருக்கதாக செவிகள் திறந்திருக்கத்தக்கதாக இருதயம் திறந்திருக்கத்தக்கதாக ஆயத்தமாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க இடைப்படுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 அல்லேலூயா ஹalleluya உட்காரலாம் சொன்னது போல என்னுடைய பேர் பாஸ்டர் கே சாமுவேல் சோம்நாத் நான் அடையாறில் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாடு சபையில் போதகராக கர்த்தருடைய வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் ஸோ அடையார்னால வந்துட்டு ரொம்ப தூரம்னு நினச்சிக்க வேண்டாம் வேளச்சேரி தான் எனக்கு ஒய்ஃப் வீடு நடராஜன் தெரு தான் அதனால் வந்து வேளச்சேரியும் ஒரு 2வது வீடாக இப்போது மாறிடுச்சு திருமணமான பிறகு அதனால் புது ஆள்மே என்னை பார்க்க வேண்டாம்
அதனால் இந்த ரோட்டில் நிறைய வாட்டி வந்துட்டு நான் போயிருக்கிறேன், சபையை பார்த்துட்டு போன நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்று கர்த்தருடைய நாள், கர்த்தர் என்னை முன்குறித்து இன்று உங்கள் மத்தியில் நிற்க வைத்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் இந்த சபை போதகர் அம்மாக்கும் போதகருக்கும் சபை விசுவாசிகளுக்கு நான் முதலாக நன்றி செலுத்துகிறேன். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போகும். முக்கியமான நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அதனால் உங்கள் சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் கூர்மையாக நம்ம கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருப்போம். ஆண்டவர் எப்போனா நம்மளோட பேசலாம். ஆரம்பத்தில் நம்மளோட பேசலாம், நடுவில் நம்மளோட பேசலாம், கடைசியில் கூட நம்ம கூட பேசலாம். ஆனால் பேசுவார். அல்லேலூயா. ஆனால் பேச போகிறார். அது எப்போ நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வார்த்தை என்னை தொட போகுது, ஏதோ வார்த்தை என்னை வந்து சேரப்போகுது. நான் காத்திருந்து வந்திருக்கிறேன், கர்த்தர்னோடு இடைப்பட போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா அந்த பசிக்கு ஏற்ற ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். 138வது சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது, என்ன தோணுது? ஹலோ, ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால சத்தம் கேட்கலையோ? கேட்குது. அப்போ கேள்வி கேட்டதும் கேட்குதா? அப்போ கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படின்னா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இப்போ நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா எனக்கு எல்லாமே என்ன பண்ணுவார், செய்வார். அப்படின்னா எப்படி நான் வச்சுருந்தேன்னா, எனக்கு என்ன ஆசை இருக்குதோ, எனக்கு என்ன விருப்பம் இருக்குதோ, எனக்கு என்ன பிளான் இருக்குதோ, திட்டம் இருக்குதோ, அதுதான் என்ன செய்வார்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆங்கிலத்தில் அது வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். இன்று நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு பிளானை போட்டு நம்மள ஒரு திட்டத்தை போட்டுட்டு நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், இதுதான் நடக்கணும், இதுதான் ஆகணும், இதுதான் கர்த்தர் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டுகிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒரு காலம் ஒரு பொழுதும் நடக்காது. அப்போ இந்த வசனம் சொல்கிறது என்ன அர்த்தம் வருதுன்னா, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடியும், எல்லாம் என் விருப்பப்படின்னு இல்லை, அவருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். அப்போது என்னுடைய நினைவுகள், என்னோட எண்ணங்கள் அது எப்படி ஒன்றா இருக்கலாம், அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய சித்தம் தான் கடைசியில் நிற்கும். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அது நம்ம புரிந்து என்ன பண்ணணும், செயல்பட வேண்டும். அதனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரும் பொழுது, அப்போ இனி நீங்கள் இதை எப்படி நினைக்க போகிறீங்க, அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறார், அவர் செய்து முடிக்க போகிறார். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே வேறு வேலை தான். என்ன பண்ணணும், அவருடைய திட்டத்துக்கு நம்ம சரி ஆண்டவர் ஓகேப்பா அப்படின்னு நம்ம தலையை மட்டும் ஆட்டினா போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக நடக்கும். தலையை தப்பாக ஆட்டினா தான் எல்லாம் என்ன ஆகுது, தாறுமாறாக போகுது. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் எப்படி இருக்குது, அநேகமாக இருக்குது. இப்போ கூட எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, மெசேஜ் கவனிக்கிற மாதிரியே. ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, மெசேஜ் கவனிக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் தோசை சுடணுமா, இட்லி சுடணுமா, சட்னி அரைக்கணுமா அப்படின்னு 1008 என்ன ஆகுது, யோசனை போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம மைண்டுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை. அது என்ன பண்ணோம், யோசிச்சிருக்கோம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் இருக்குது, ஆனாலும் கர்த்தருடைய யோசனை தான் நிலைத்திருக்கும். அப்போ நம்ம முன்னாடி படித்த வசந்த பிரகாரம் அவருடைய திட்டம் அவருடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்கும். நான் என்ன வேணா யோசிச்சாலும் சரி, என்ன வேணா நான் நினச்சாலும் சரி, அவருடைய பிளான் தான் கடைசியில் நடக்கும். அதனால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தைகளும் நம்ம ஓரம் வச்சுட்டு கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் அறிந்து நாம் செயல்படுவர்களாய் மாற வேண்டிய ஒரு சூழலை நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபம், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவர் வருகை மிக சமீபம் பண்ணால் அவருக்கு சொல்கிற மாதிரி வாழ்ந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும். அவர் வரும்பொழுது இல்லைன்னா என் பிளான் நடந்து முடிச்சப்பறம் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டுனா அவர் என்ன பண்ணுவார், போயிடுவார். அப்போது கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் நம்ம இடம் கொடுக்குறவங்களாய் மாறுவோம். அப்போது நம்மளுடைய சிந்தைகள் அநேகமாக இருக்குது. இப்போ உங்களை உட்கார வச்சு யோசிக்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யோசிக்க மாட்டிங்களா? சரி, ஒரு ரெண்டு நிமிஷம் கூட யோசிங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க,
அப்படியே இங்கேருந்து அமெரிக்கா போயிடுவீங்க, அப்படியே எங்கே உங்கள் வீட்டுக்கு போவீங்க, அங்கே போய் இங்கே போய் எங்கே வேணால் போயிடலாம். எது வேணால் நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். என்ன யோசித்தாலும் சரி, கடைசியில் கர்த்தர் என்ன செய்ய விருப்பப்படுறாரோ அதுதான் நடக்கும், அதுதான் ஆகும். 16:1 நீதிமொழிகள் 16:1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனிதனின் யோசனைகள் மனுஷனுடையது. இப்போ மனுஷன் யோசிக்கிறான், அவன் ஒரு லிமிட்டோடு தான் என்ன பண்ண முடியும், யோசிக்க முடியும், செய்ய முடியும். ஆனால் அது நடக்கணும் அப்படின்னா அது எங்கேருந்து வரணுமா, கர்த்தருடைய நாவு, அவருடைய நாவிலிருந்து தான் வரணும். ஏன்னா அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ ஆண்டவர் சொன்னாதான் ஒன்று நடக்கும். நான் என்ன ஆசைப்பட்டாலும், நான் என்ன விருப்பப்பட்டாலும் அது ஒரு காலம் ஒரு பொழுதும் நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறது தான் என் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் நான் தேவையில்லாமல் யோசிக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் உட்காந்து பிளான் பண்ணுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலகத்தை சொல்லுவாங்களே பிளான் ஏ இல்லைன்னா அது இன்னும் மாற்றி சொல்லிட்டாங்க. பிளான் ஏலாம் பிளான் பி, பிளான் பியில் என்ன பண்ணுறங்க, Z வரைக்கும் இருக்குது, Z வரைக்கும் இருக்குது, என்ன பண்ணுங்க. ஆனால் நம்ம Z வச்சால் ஆண்டு புது வார்த்தையை கண்டுபிடிச்சி அவர் பிளானை வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாம் ஒரு கையில் இருக்குது. அதனால் நம்ம உட்காந்து நம்ம பிளான் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம பிளான் போட்டாலும் அது நடக்க போகிறதும் கிடையாது. எதனா பிளான் போட்டு கரெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நடந்திருக்குதா? நடந்திருக்கும், ஏதோ கொஞ்சம் நடந்திருக்கும். ஆனால் அநேக நேரத்தில் அது தோல்வியில் தான் போய் என்ன பண்ணியிருக்கோம், முடிஞ்சிருக்கும். அன்லெஸ் அண்ட் கர்த்தருடைய திட்டமாக இருந்து, அது என் ஆசையாக இருந்து, அது விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கும், அது நடந்திருக்குமே தவிர்த்து என் பிளான் என் திட்டம் ஒரு காலம் என்ன இருக்காது, நடந்து இருக்காது. அதனால் தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க, உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீதிமொழிகள் 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இப்போ மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் அப்படின்னா அவன் பார்வைக்கு கரெக்டுன்னு தோணும். அவன் பார்வைக்கு இது பண்ண என்ன ஆகும்னு தோணும். இப்போ நம்ம என்ன யோசிப்போம், கடன் பிரச்சனை இருக்குது, இந்த நகையை வச்சு என்ன பண்ணிடலாம், கடனை. உங்களுக்கு யாருக்கும் கடன் இல்லையா, இருக்குதா இல்லையா, இருக்குது. அப்போது அப்படிலாம் யோசிக்க மாட்டிங்களா? சரி ஓகே, நான் தான் அப்படி யோசிக்கிறேன் போலகுது. அப்போ என்ன யோசிப்போம், நகையை வச்சு இந்த கடனை அடிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம், அது கரெக்டுன்னு நினச்சி என்ன பண்ணுறோம், அதை செய்கிறோம். ஆனால் அது ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுது, தவறாக போய் முடியுது. அந்த நகையை நம்ம விட்டு என்ன பண்ணிடுது, போயிடுது. இதுமாதிரி அநேக பிளான்கள் என்ன பண்ணுறோம், யோசி நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அப்போது மனுஷனுடைய வழிகள் எல்லாம் பார்வைக்கு செம்மையாக இருக்கிறது, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்குறாரு. கர்த்தர் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. நம்ம பிளான்கள் எப்படி இருந்தாலும் சரி, அது கரெக்டாக தப்பான்னு நமக்கு சொல்லி கொடுக்குறது யார், அவர் ஒருத்தர் தான். அதனால் தேவையில்லாத சிந்தைகள் நமக்குள்ளே வேண்டாம், தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே வேண்டாம். அவர் திட்டம் என்னவோ, அவர் சித்தம் என்னவோ அதுக்கு மாத்திரம் என்ன பண்ணுவோம், நாம் இடம் கொடுப்போம். 16:25. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். 16 நீதிமொழிகள் 16:25. அப்போ மனுஷனுக்கு முன்னாடி படிச்சு செம்மையான வழி, கரெக்டான வழின்னு பார்க்குறோம். ஆனால் அது முடிவு எப்படி இருக்குதான். அப்போது அநேக நேரத்தில் மனுஷனுடைய யோசனை, மனுஷனுடைய பிளானு, மனுஷனுடைய தாட் எல்லாமே எங்கே போய் முடியுது, மரண வழியில் போய் முடியுது. உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ரோடு இல்லைப்பா, கடைசியில் என்ன சொல்லுவாங்க, டெட்டு அவ்வளோதான். டெட்டுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போது மனுஷனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி இந்த பிளானை இப்படி செய்வோம், நாளைக்கு இந்த வேலையை செய்வோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். அதெல்லாம் கடைசியில் என்ன ஆகுதான், போய் எங்கேயோ ஒரு டெட் எண்டில் என்ன பண்ணுது, நிறுத்துது. ஏதோ ஒரு முட்டுச்சந்தில் போய் என்ன பண்ணிடுது, நிறுத்திடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம், பின்னாடியும் வர முடியல, முன்னாடியும் போக முடியாமல் மாட்டிக்கிட்டு திணறோம், தவிக்கிறோம். அப்போ மனுஷனோட யோசனைகள் எல்லாம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு, நமக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறார், நம்முடைய தேவ பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம யோசித்தோம்னா அது தேவையில்லாமல் எங்கேயோ போய் கொண்டு போய் விடுது. நம்ம யோசித்தோன்னா ஏதோ ஒரு டெட் போய் என்ன பண்ணிடுது, கொண்டு போய் விட்டுருது. மாறாக கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம கரெக்டாக அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவார், கொண்டு போய் நிறுத்துவார். யோசிச்சு என்ன ஆகிடுவாங்க ஒரு சிலவங்க, நீங்கள் தான் என்ன ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போது பாஸ்டர் நீங்கள் தான்
இல்லைன்னா இங்கே முடிச்ச பிறகு கேட்பீங்க, பாஸ்டர்மா நீங்கள் ஏதோ ஒரு பைத்தியத்தை யோசி என்ன ஆகிடுவாங்க. ஒரு சிலவங்க பைத்தியம் ஆகிடுவாங்க, ஒரு சிலவங்க யோசி என்ன ஆகிடுவாங்க. இப்போ புதுசாக ஒரு வார்த்தை டிப்ரெஷன். அது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், பெரியவங்க கூட ஏதோ டிப்ரெஷன் சொல்லலாம், அந்த கடை இந்த கடை சொல்லலாம். சின்ன குழந்தைங்களுக்கே டிப்ரெஷன், மன அழுத்தம். அப்போ யோசிச்சா என்ன வருது? டிப்ரெஷன் வருது. யோசிச்சா என்ன ஆகிடுறோம்? பைத்தியம் ஆகிடும். ஒரு சிலவங்க யோசிச்சு நடக்கவே நடக்காது, அப்படி ஒரு விஷயமே நடக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க? யோசி அதை நினச்சி என்ன பண்ணுவாங்க? அது நடக்க போகிறதே கிடையாது, அது நடக்கவே வாய்ப்பே இல்லை. ஆனால் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி உட்காந்து அழுறதும் உண்டு. அப்போது நம்ம யோசித்து நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா அது என்னத்தை தான் கொண்டு வருது? ஒன்றும் பைத்தியமாக்கி விட்டுருது, டிப்ரெஷனை கொண்டு வந்துடுது. இல்லை இருக்கிற சந்தோஷத்தை என்ன பண்ணிடுறோம்? இழந்துட்டு உக்காந்துட்டு என்ன பண்ணுறோம்? அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு விட்டுட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒருத்தர் அப்படி பண்ணார். ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அப்போது யோசேப்பு என்ன பண்ணுறாரு? இது மாதிரிப்பா கனவுக்கு அந்த வியாக்கியானத்தை சொல்லிவிட்டு, நீ என்ன பண்ணு, வெளியே போனோன்னே என்ன பண்ணிக்க, ஞாபகம் வச்சுக்கா, என்னை எப்படியாவது இந்த இடத்துல என்ன பண்ணிவிடு, காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? யோசேப்பு ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளான் என்ன ஆகுது? 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பின் இணையாமல் அவனை மறந்து விட்டான். என்னாச்சுப்பா? இவர் உதவி தானே செஞ்சாரு, நல்லது தானே செஞ்சாரு. அதுக்கு கைமாற என்ன சொன்னார்? எப்பா நீ வெளியே போய் என்ன பண்ணி என்னை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோப்பா, என்னை எப்படியாவது இந்த இடத்த விட்டு என்ன பண்ணிவிடு, காப்பாற்றிடு. நல்ல சோறு சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது, நல்ல வெளிச்சத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு என்ன ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது, நல்ல ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணி என்ன ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது. எப்படியாவது எங்கள் ராஜா கண்ணில் தயவு காட்டி என்ன பண்ண, கொஞ்சம் என்ன வெளியே கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்? ஒரு பிளானு போடுறாரு. பிளான் என்னாச்சு? என்னாச்சு? நடக்கலை. ஏன்? நமக்கு தான் ஒரு வியாதி இருக்குது. என்ன வியாதி? மறதி. தமிழ்நாட்டின் தேசிய வியாதி வந்துட்டு என்னவா? ஞாபக மறதி. அப்போ நமக்கு என்ன இருக்குது? மறதி இருக்குது. வர சர்ச்சுக்கு வர அவசரத்தில் என்ன பண்ணிடுறோம்? பைபிளை என்ன சிரிக்கிறீங்க? சர்ச்சுக்கு வர அவசரம் என்ன பண்ணிடுறோம்? பைபிளை மறந்துடுறோம். இப்போ நாளைக்கு சண்டே சர்வீஸை ஞாபகம் வச்சு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? இன்றைக்கி ஈவினிங் சர்வீஸை மறந்துடுறோம். பார்த்தீங்களா? ஞாபகம் மறதி கிறிஸ்தவம் நமக்கு தான் என்ன பண்ணுறது அதிகம் இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டார்? போயிட்டு மறந்துட்டார். அவர் பிளான் என்ன? இவர்கிட்ட சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்? வெளியே போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவார். அப்போது யோசிப்பு உட்காந்து என்ன பண்ணியிருப்பார்? கற்பனைலாம் பண்ணியிருப்பார். அப்பாடா நம்ம வெளியே போக போகிறோம், அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், நல்ல சோறு சாப்பிட்லாம், அப்படிலாம் என்னென்னோ பிளானு பண்ணார். செம்மையாக இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சா? கரெக்டு தானே? அவர் இன்னும் தப்பாக இது யோசிக்கலையா? எப்படியாவது என்ன பண்ணி ஹெல்ப் பண்ணி வெளியே கூட்டு வந்திருப்பா அப்படின்னு என்ன பண்ணார்? பிளான் பண்ணார். எல்லாம் நல்ல பிளானாக தான் இருந்துச்சு, செம்மையாக தான் இருந்துச்சு. அவர் இருதயத்துக்கு ஏற்றது பிளானாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு? அவர் பானை பார்த்து என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். எங்கே ஆயிடுச்சு? டெட்டு எண்ட் ஆயிடுச்சா? அவர் யோசிச்சு பார்த்தாரா? நல்ல வழி தானே, செம்மையான வழி தானே, கரெக்டான வழி தானே, தப்பு எதுவும் இல்லையே. ஆனால் டெட் எண்ட் ஆயிடுச்சு, மறந்துட்டார். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தார்? வச்சிருந்தார். கர்த்தர் ஒரு பிளான் என்ன பண்ணியிருந்தார்? வச்சிருந்தார். கர்த்தர் ஒரு திட்டத்தை என்ன பண்ணியிருந்தார்? ஒரு நாள் வச்சிருந்தார். ஒருவேளை அந்த பானை பாத்திரக்காரன் வெளியே கொண்டு போயிருந்தா ஏதோ ஒரு 2 படி 3 படி ஒரு உயர்வு தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கிடச்சிருக்கும். அப்போ நம்மளுடைய யோசனைகள் திட்டங்கள்லாம் எப்படி தான் இருக்குது? 1 படி 2 படி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்படி வச்சுருக்கிறாரு? டைரெக்டாக இங்கே வந்து 10வது பட்டன் அமிச்சனா என்ன ஆகுது? டைரெக்டாக லிஃப்ட்டு மேலே கூட்டு போய் பெரிய உயர்வை வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு 2 படி ஏறினா போதும், 3 படி ஏறினா போதும். அநேக நேரங்களில் நம்மளுடைய திட்டங்கள் எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்குது. சகோதரி கூட பாடினாங்க, என் திட்ட ஆசைகள் ரொம்ப சிறியது, ரொம்ப சின்னது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பெருசாக பிளான் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டருக்கு முன்பதாக எப்படி இருக்குது? ஆனால் கர்த்தர் எனக்கு கொண்டு வரும்போது தற்காலத்துக்குள்ள எதிர்காலத்துக்கு என்ன பண்ணார்? சேர்த்து எனக்காக செய்கிறாரு. யோசேப்பு அன்னைக்கு
வெளியே வந்திருந்தாருன்னா ஒரு சின்ன சந்தோஷம்தான். ஆனால் யோசிச்சு பார்த்துருப்பாரு, வெளியே வந்தால் கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய உயர்வை கொடுத்துருப்பாரு. நான் யோசிக்கிறேன் அநேக விஷயங்கள் யோசித்து தான் போயிட்டு இருக்குது, கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஆனால் அது எதுவுமே கர்த்தர் சித்தத்தை கூட அலைன் ஆகலைன்னா அது எனக்கு நடக்காது, வாய்க்காது. உனக்கு நன்மை செய்கிறேன்னு நினச்சி கூட என்ன பண்ணிவிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க, ஞாபகம் மறதி அவங்களுக்கு வந்துடும். ஆனால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா ராஜாவோட தூக்கத்தை என்ன பண்ணுவார் கர்த்தர்? ராஜாவோட தூக்கத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எடுப்பார். மொர்தெகாய்க்கு நன்மை செய்யணும், அது ராஜா என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? நைட்டு தூக்கத்தை கொடுக்கல. அவர் எழுந்து யாருக்கெல்லாம் நன்மை செய்த எல்லாம் ரெடி பண்ணிட்டேனாப்பான்னு பார்க்குறாரு. அப்போ இவருக்கு மிஸ் ஆகிருக்குது. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ராஜா ஏதோ தூங்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ராஜாவோட தூக்கத்தை என்ன பண்ணார்? கெடுத்தார். உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும்னா, அவர் திட்டத்தின்படி நீங்கள் செய்யணும்னா, யார் தூக்கத்தை கெடுக்கணுமோ அவர் தூக்கத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கெடுப்பார். இப்போ நான் உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிறேன் இல்லையா? அல்லேலூயா. ஓகே, எல்லாம் தூங்காமல் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆமே, சரி. அப்போது யோசேப்பு ஒரு பிளான் பண்ணுறாரு, யோசேப்பு ஒரு திட்டத்தை போடுறாரு. ஆனால் கடைசியில் எல்லாமே வீணாக போகுது. ஆனால் கர்த்தருடைய நாள் வரும்பொழுது யோசேப்போட திட்டமும் நிறைவேறலை, அவரோட ஆசையும் நிறைவேறலை, அவர் நினச்சதெல்லாம் நடக்கலை. ஆனால் அவர் நினைக்காததெல்லாம் கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணார்? செய்தார். அதுதான் அவருடைய திட்டத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அப்போ முடிக்கும் போது எனக்கு நன்மையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அது எனக்கு நீதியாக இருக்குது, அது மனசுக்கு அப்படியே பொங்கி வருது. அவர் நினைக்காதது கர்த்தர் அவருக்கு செய்தார். நீதிமொழிகள் 16:3. மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு, ஞானவான்களின் உதடுகளோ. 16:3 நீதிமொழிகள் 16:16 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்போது நான் பிளான் பண்ணுறது, என்னுடைய ஆசை, என் விருப்பம்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு, ஆண்டவரே இதை நான் செய்ய போகிறேன், உங்கள் திட்டம் இருக்கா, உங்கள் திட்டம் இல்லையா, உங்கள் விருப்பம் இருக்கா, விருப்பம் இல்லையா அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லி நான் செய்யும் பொழுது, அப்பொழுது உன் யோசனைகள் என்னாகுமா? அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்போ எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டுட்டு கர்த்தரிடத்தில் நாம் சொல்லிட்டு செய்தோம்னா அது நடக்கணுமா வேணாமா கர்த்தர் என்ன பண்ணுறாரா? உறுதிப்படுத்த அர்த்தம் அது நீ தொடர்ந்து என்ன பண்ணலாம், போகலாம், அது ஸ்ட்ராங்காக உனக்கு இருக்கும்னு என்ன பண்ணுறாரு கர்த்தர் சொல்லுகிறார். நான் வீட்டிலலாம் எங்கன்னா கடைக்கு போனால் கூட என்ன பண்ணுவோம், ஒரு வாசல் நின்றுட்டு ஒரு சின்ன சோதனை சொல்லிவிட்டு போகிறது. அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அப்போ ஒரு சாக்லேட் வாங்கணும் போகணுன்னா கூட, ஒரு மளிகை கடைக்கு போகணுன்னா கூட நின்று ஒரு சோத்திரத்தை சொல்லிட்டு போகிறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால் ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பாக எனக்கு நடக்குது, அது எனக்கு தேவையான பொருளாக எனக்கு மாறுது, தேவையில்லாத விஷயத்தை நான் என்ன பண்ணலை, வாங்கலை. அப்போ எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு நான் செய்தேன் அப்படின்னா அப்போது அது கர்த்தர் எனக்கு செய்வார். அது எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்கும். அப்போது என்னுடைய ஆசை, என்னுடைய திட்டத்தை நான் என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும், ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். ஆண்டவர் இப்படி பிளான் பண்ணிக்க, இப்படி பண்ணியிருக்கேன், உங்கள் சித்தம் இருக்கா, விருப்பம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எப்பா இது நீ போ, இது நீ பண்ணாத, இது நீ போனோன்னா இது நீ இப்படி மாட்டிப்ப, இது நீ போனோன்னா உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு கர்த்தர் எனக்கு அதை என்ன பண்ணுவார் சொல்லி அதில் கொண்டு போய் ஒரு மேன்மையை கர்த்தர் எனக்கு வைப்பார். அப்போது நான் என்ன பண்ணணும், பிளான் பண்ணிவிட்டு நானே என்ன பண்ணிடக்கூடாது, ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே இதுமாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டு பண்ணக்கூடாது. உட்காந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஆண்டவர் உங்கள் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டு அறிந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பையே எடுத்து வைக்கணும். அப்போ எடுத்து வச்சாதான் எப்படி இருக்குமா, அது உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்குமா. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி என்ன பண்ணியிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டது பெருசு இல்லை, ஆனால் அடுத்து ஒன்று இருக்கிறது, தேவனிடத்தில். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஆண்டவரே இதை நான் பண்ணலான்னு இருக்கேன்,
இது நான் செய்யலான்னு இருக்கேன், இந்த பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கேன், இந்த காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு அந்த அன்பு இருக்கும் பொழுது தான் நான் போய் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியுமே தவிர்த்து அன்பு இல்லைன்னா அவர்கிட்ட நான் என்ன பண்ண போகிறது இல்லை, சொல்ல போகிறது இல்லை. அப்போ அன்பு இருக்கும் பொழுது தான் நான் என்ன பண்ணுறேன், அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி வருதான், சகலமும் அதான் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்டேன், இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்ல சொன்னேன், ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போது அவர் நல்லவராக இருக்கிறனால தான் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்துட்டு எனக்கு எஸ் சொல்கிறது மாத்திரம் நன்மை இல்லை, அவர் நோ சொன்னாலும். இன்னைக்கு அந்த நோவை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு மிக மிக அவசியம். எஸ் சொன்னால் சந்தோஷம், எஸ் சொன்னாதான் இயேசு நல்லவர், நோ சொன்னான்னா ஆண்டவரே நான் 2 நாள் என்ன பண்ண போகிறேன், ஜெபத்துக்கு லீவு போட போகிறேன், இந்த வாரம் உபவாசத்துக்கு லீவு போட போகிறேன், அப்படி அல்ல. ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவனாக நான் எப்போ ஆவறேன் அப்படின்னா, எனக்கு நோ சொன்னாலும் ஓகே ஆண்டவரே சொல்கிற ஒரு மனப்பக்கம் எனக்கு இருக்க வேண்டும். அப்போ அன்பு கூறணும். அன்பு கூறும் போது தான் எனக்கு சகலமும் நன்மைக்காக இருக்குது. சகலமும் நன்மைனா எஸ்ஸாக இருந்தாலும் நன்மை தான், நோவாக இருந்தாலும் நன்மை தான். இதுதான் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு மனப்பக்குவம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு அதிசயத்தை செய்தார். 2021 எனக்கு திருமணமானது. திருமணமாகி முதல் 1 மந்த்லேயே ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகி ஒரு 1 மந்த்து தான் குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வருத்தம், ஒரு வேதனை. ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு பேரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். ஆனாலும் ஃபஸ்ட்டு இந்த குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. சரி ஓகே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் நல்லவர், எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். அதன் பிறகு டெஸ்ட்டெல்லாம் பண்ணாங்க. ஸோ டெஸ்ட்டு பண்ணும்பொழுது மனைவி சைடில் பிரச்சனை இல்லை, என் சைடு தான் பிரச்சனை இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள் தான் எனக்கு திருமணத்தை பண்ணி வைத்தீங்க, எனக்கு அடுத்து நடக்க வேண்டிய விஷயம் உங்கள் கையில் இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட அதை கொடுத்துட்டு நான் பாட்டுட்டு ஜெபிச்சுட்டு இருந்தோம், ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சாட்டர்டே மார்னிங் வீட்டில் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அப்படி ஒரு சின்ன ஒரு ஃபோனில் வந்துட்டு ஒரு மெசேஜ் போயிட்டுருக்குது, உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபாதர் தான், உங்கள் ஃபாதர் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தார். என்ன கொடுத்துட்டு இருந்தாருன்னா, கர்ப்பம் மலடும் தேசத்தில் இருக்காது, கர்ப்பம் விழாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கொடுக்குறார். அவ்வளோ சத்தம். அவர் மெசேஜ் நிறைய கொடுத்துட்டு இருந்தார், ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் கர்த்தர் எனக்கு கேட்க வைத்தார். ஸோ ஒரு விஷயம் மலடுன்னு என் சைடில் ஒன்று இருந்தது, கர்ப்பம் விழுகுதுன்னு ஒரு சைடு இருந்தது. ரெண்டுத்தையும் சேர்த்து உன்னுடைய தேசத்தை அது இராதுன்னு சொன்னார் ஆண்டவர். அதன் பிறகு அந்த வருஷத்தில் ஆண்டவங்களுக்கு ஒய்ஃப் கன்சீவாக வைத்தாங்க. அதன் பிறகு நல்ல ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போது என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம், திருமணமான பிறகு ஒரு குழந்தை இருந்தால் அது பார்வைக்கு செம்மையாய் இருந்தது. ஆனால் இப்போது அது நான் சாட்சி என்ன பண்ணிக்க முடியாது, சொல்லியிருக்க முடியாது. எல்லா போல என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறந்துச்சிங்க அவ்வளோதாங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போது என்னுடைய பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய் விளங்குனதை இப்போ சொல்லும் பொழுது இன்றைக்கி அது எப்படி ஆயிடுச்சு, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக. அப்போ ஜீவனுள்ள சாட்சி, ஏன் ஜீவனுள்ள சாட்சி, இப்போ இது போல் பிரச்சனை இருக்கவங்ககிட்ட போய் இது சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு புது நம்பிக்கை கிடைக்குது, ஒரு சந்தோஷம் வருது. ஓகேப்பா இவங்க வாழ்க்கையில் இப்படி கர்த்தர் செய்தார்னா அப்போ கண்டிப்பாக என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அவர் ஒரு பிளான் வச்சுக்கிறாருப்பா. அந்த பிளான் தான் என்ன பண்ண கடைசியில் நடக்கும். என்னதான் நான் திட்டம் இருந்தாலும், என்னதான் என் சித்தம் இருந்தாலும், அவருடைய விருப்பம்தான் என் வாழ்க்கையில் நடக்குமே தவிர்த்து என் திட்டம் என் விருப்பம் எதுவுமே என்றைக்குமே நடக்காது. அப்போ கர்த்தர் இன்னைக்கு ஒரு சாட்சியாக நிற்க வச்சிருக்கிறாருன்னா அவருடைய திட்டம். இந்த காலகட்டத்தில் அதுக்கேற்ற மாதிரி அநேக பேர் அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறாங்க. அப்போது இதில் நான் போய் சாட்சி சொல்லும் போது அநேக பேர் அதனால் என்ன பண்ண போகிறாங்க, பலன் அடைவார்கள். அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நடத்த நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஏன் இது என் வாழ்க்கையில் அனுமதிச்சார், ஏன் இப்படி ஆச்சு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாட்சியாக நிற்கும் போது ஓகே ஆண்டவரே நீங்கள் நடத்தின பாதை நல்ல பாதை, நீங்கள் நடத்தினது நல்லது தான். ஏன்னா என்னால் ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க ஆசையாக என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே வரும்னு ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் இன்றைக்கி எனக்குள்ளே பிறந்திருக்குது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு என்னுடைய ஆசைகளை, என்னுடைய பிளானை, என் திட்டம்
திட்டத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர்கிட்ட நான் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நான் செய்யும் பொழுது அந்த காரியம் ஜெயமாய் வரும், அந்த காரியம் ஜெயமாய் முடியும், அந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா, அப்படியே கண்களை மூடுவோமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு, அவர் விருப்பத்திற்கு, அவருடைய பிளான்க்கு நான் ஒப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அநேக திட்டங்களோட வந்திருக்கலாம், அநேக பிளான்ஸோட வந்திருக்கலாம். இது நாளைக்கு நான் செய்ய போறேன், இந்த டிசிஷன் எடுத்துட்டு நான் பண்ண போறேன்னு வந்திருக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இதை நான் எடுத்திருக்கிறேன், உங்ககிட்ட நான் கேட்டேன், நான் கன்ஃபர்மேஷன் வாங்கினேன்னு தெரியல, ஆனால் நான் எடுத்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா பிரியம் இல்லை எனக்கு தெரியல, என்னோட பேசுங்கப்பா, இதை நான் பண்ணணுமா வேணாமான்னு என்னோட இடைப்படுங்கன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நல்ல தகப்பனாக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அணைக்கிறதும் அவர் தான், அடிக்கிறதும் அவர் தான். ரெண்டுமே அன்பு தான், ரெண்டுமே அன்பு தான். அன்பு இருக்கிறதுனால தான் அடிக்கவும் செய்கிறார், அணைக்கவும் செய்கிறார். நம்முடைய தெய்வம் மிக மிக அன்பான தெய்வம். நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையும் ஏதோ ஒரு டெட் எண்ட்ல கொண்டு போய் விடுவதற்காக அவர் நம்மை வழிநடத்தவில்லை. அவர் நம்மை மேன்மையான இடங்களுக்கு கண்மலை மேலே கொண்டு போய் நிறுத்துவதற்காக தான் கர்த்தர் இம்மட்டுமாய் நம்ம நடத்துகிறார். ஒரு பெரியவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கையில செய்து முடிங்க, உம்முடைய விருப்பத்தை என் வாழ்க்கையில செய்து முடிங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட உமக்கு பிரியமானவனா நான் இருக்க, அப்படிப்பட்ட உமக்கு பிரியமானவனா இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர். உதவி செய்யுங்கப்பா. என்னை விட்டு கொடுக்கிறான், என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவர் இயேசுப்பா. உமக்கு என்ன நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். என் திட்டம் இல்லை ஆண்டவரே, என் விருப்பம் இல்லை ஆண்டவர் இயேசுப்பா, என் ஆசை இல்லை ஆண்டவர் இயேசு, நான் எதுவும் கிடையாது ஆண்டவர் இயேசுப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவர், நீர் தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் இயேசுப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே, தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. என் திட்ட ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்ட ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. அரியணை தாங்கிடும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் நீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர்
தயவு, நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீதும் தயவு. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை. ஆண்டவரே, களிமண்ணை போல நாங்க இருக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, களிமண்ணை போல நாங்க இருக்கிறோம். எங்களை நாங்க உமக்கென்று விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று விட்டு கொடுக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை வணங்க மாட்டோம். நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை வணங்க மாட்டோம். ஒரு காலம் ஒரு பொழுது உங்களுடைய சித்தத்தை விட்டு விலகாதபடி, உங்க சித்தத்தை விட்டு போகாதபடி, தூரம் போகாதபடி, ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோட சிந்தையோடு, உம்முடைய சித்தத்தோடு, உங்களுடைய இருதயத்தோடு கனெக்டடா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர், உம் சித்தம் அறிந்து செயல்படுகிறவனாக, உம் சித்தம் அறிந்து செயல்படுகிறவனாக எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, என்னுடைய பலன், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை அப்படின்னு இருக்கும் பொழுது ஆண்டவரே இயேசுப்பா, நான் ஒரு காலம் ஒரு பொழுது உம்மை முழுமையா நம்ப முடியாது. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னை முழுமையா உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுமையா விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே இயேசுப்பா, நீர் உம்முடைய சித்தத்தின் வாழ்க்கையில செய்ய முடியும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் திட்டத்தை, அவர் சித்தத்தை வாழ்க்கையில செய்வார், செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இன்னைக்கு எனக்குள்ள இருக்க உதவி செய்ய, அதற்கு நான் விட்டு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, விட்டு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. விரும்புகிற பாத்திரமாக எங்களை வணங்குகிறாங்க. தொடர்ந்து நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா.